வணக்கம். இது நம்ம பூவதி அம்மா சமையல் சேனல். இன்றைக்கி நம்ம பூவதி அம்மா சமையல் சேனலில் மீன் குழம்பு ஒரு சூப்பரான டேஸ்டான ஒரு முறையில், எனக்கு தெரிஞ்ச முறையில் ஒரு மீன் குழம்பு வச்சுருக்கேன். ஸோ இது எப்படி இருந்தது அப்படின்றத நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். மீன் குழம்பு வைக்க தெரியாதவங்க கூட இந்த மீன் குழம்பை பார்த்து ஈஸியாக சமைச்சு வீட்டில் எல்லோருக்கூடையும் உட்காந்து சாப்பிட்டு பாருங்கள். வேலை கம்மி தான், ஆனால் டேஸ்ட்டு அல்டிமேட். எப்படி செய்யலாம் பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பூவதி அம்மா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மண் சட்டியை எடுத்து வச்சு மண் சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறம் நல்லெண்ணெயில் செஞ்சால் குழம்பு டேஸ்ட் அதிகமாக இருக்கும். ஸோ நல்லெண்ணெய் கொஞ்சம் ரீஃபைண்ட் ஆயில் கொஞ்சம் போட்டுட்டு எண்ணெய் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டு பொரியட்டும். ஓகே, கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் முழு மிளகை போட்டு கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் அதிகமாக போட வேண்டாம். வெந்தயம் அதிகமாக போட்டால் குழம்பு வந்து கசப்பாயிடும். ஓகே, ஸோ அதனால் நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் எடுக்கலை. நான் எப்போவுமே எல்லாத்துக்குமே சின்ன வெங்காயம் போடுறதுனால இன்றைக்கி ஒரு 3 பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை போட்டு நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா உப்பு போட்டு வதக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா போட்டுட்டு அது கூட உரிச்ச முழு பூண்டு பாதி, அதுக்கப்புறம் பூண்டு தட்டி போடணும். ஓகே, பூண்டு தட்டி போடுறதுனால குழம்புடைய வாசனை இன்னும் அதிகமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் வந்து முழு பூண்டையும் போட்டுக்கணும், கொஞ்சம் வந்து பூண்டை தட்டியும் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் நல்ல பழுத்த தக்காளி, ஒரு 3லேருந்து 4 தக்காளி நல்லா பழுத்திருக்கணும். அதை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி இதை போட்டு மேலே உப்பை தூவிக்கலாம். உப்பை தூவி ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா மூடி வைங்க ஹை ஃப்ளேமில். அப்போ தான் வந்து தக்காளி நல்லா சீக்கிரம் குழஞ்சி வரும். இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வரும். சில பேர் மீன் குழம்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவாங்க. தயவு செஞ்சு அந்த தவறு பண்ணிடாதீங்க. ஓகே, பூண்டு மட்டும்தான் போடணும். அதுக்கப்புறம் எண்ணெய் தாளிக்கும் போது தான் சில பேர் கருவேப்பிலை கொத்தமல்லி போடுவாங்க. அப்படி கிடையாது. வெங்காயம் தக்காளி வதங்கும் போது கொத்தமல்லி இலையையும் கருவேப்பிலை இலையும் போட்டிங்க அப்படின்னா அதோடைய மனம் வந்து இன்னும் அதிகரிக்கும். ஓகே, ஸோ நல்லா மூடி வச்சுலாம் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி நல்லா குழஞ்சி வரும். குழஞ்சி வந்ததுக்கப்புறம் நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டே இருங்க. இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் பண்ணலாம். ஓகே, லோ ஃப்ளேமும் வேணாம், ஹை ஃப்ளேமும் வேணாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குழஞ்சி வரணும். அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா அப்படியே கிண்டி விட்டுட்டே இருங்க. மஞ்சத்தூள் நல்லா ஃபுல்லாக அந்த தக்காளி வெங்காயத்துடைய கலர் வந்து ஃபுல்லாகவே மாறின வர வரைக்கும் நல்லா போட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள், வேறு எந்த மிளகாத்தூளும் போடக்கூடாது. வீட்டில் அரைச்ச வெறும் மிளகாத்தூள் போட்டுறாதீங்க. குழம்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா கிண்டினீங்க அப்படின்னா நல்லா கிண்டிகிட்டே இருக்கும்போது தக்காளி அப்படியே நல்லா குழஞ்சி வரும். ஓகே, குழஞ்சி வர அப்போ வந்து திரும்பி கொஞ்சம் உப்பை போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். உப்பை போட்டு நல்லா கிண்டி திரும்பி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மூடி வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். அந்த டைமில் இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளியை நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். மீன் குழம்பு அப்படின்னாலே நம்ம சைட்லலாம் வந்து கருப்பு புளியை தான் வந்து நாங்கள் பயன்படுத்துவோம். அதே மாதிரி நீங்களும் கருப்பு புளியை வச்சு பயன்படுத்துங்க. ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸு கருப்பு புளியை நல்லா ஊற வச்சுக்கலாம். சுடு தண்ணியில் ஊற வச்சோன்னா சீக்கிரம் வந்து புளி நல்லா கரைஞ்சி வரும். அதை நல்லா ஊற்றி நல்லா கிண்டி விடணும். குழம்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தண்ணி வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வேண்டாம் அப்படின்னா இந்த புளி தண்ணி ஊற்றணும், அதுலேயும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போது குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு. இந்த டைமில் நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம நல்லா கழுவி க்ளீனாக வச்சுருக்கக்கூடிய மீன், இது என்ன மீன் தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் இந்த மீன் சூப்பராக இருந்துச்சு. ஓகே, இதை ஒன்று ஒன்றா அந்த கொதிக்கிற குழம்புல நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து போடலாம். மீனை விட மீனுடைய தலை வந்து டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். யாருக்கெல்லாம் மீன் தலை பிடிக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா மீனையும் எடுத்து போட்டுட்டு இப்போ நம்ம பண்ண தப்பு பண்ணுவோம்னா சில பேர் உடனே கரண்டியை வச்சு கிண்டுவோம். அப்படி பண்ணக்கூடாது. ஒரு துணியை வச்சு அந்த மண் சட்டியோ இல்லை வேறு எந்த பாத்திரத்தில் செய்கிறீங்களோ அந்த பாத்திரத்தை ஒரு சின்னதாக ஒரு ஷேக் பண்ணி வச்சுடுங்க. அவ்வளோதான். அப்புறம் என்ன, மீன் குழம்பு நல்லா கொதிச்சு வரும்போது அந்த மீனுடைய ஃப்ளேவர் வந்து நமக்கு தனியாக தெரியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு ஆஃப் பண்ணிவிட்டு நல்ல சுட சுட சாதத்தில் இந்த மீன் குழம்பையும்
ஒரு மீன் துண்டு, அதுக்கப்புறம் ஒரு பொரிச்ச மீன், இதை வச்சு அப்படியே பிணைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அட 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 இது தாண்டா மீன் குழம்பு அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு முறையில் செய்வீங்க. இது எனக்கு தெரிஞ்ச ஒரு முறை. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம பூவதி அம்மா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ லைக்